நம்மளே எப்படி தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல முத்தின தேங்காவை பார்த்து நம்ம உடச்சி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நல்ல விளைஞ்ச தேங்காயாக இருக்குது. இப்படி விளைஞ்ச தேங்காயை நம்ம தொளித்து வெயிலில் ஒரு நாள் காய வைக்கணும். அப்புறமா இது நல்ல முத்தின தேங்காய், மரத்துலேருந்தே காஞ்சி விழுந்த தேங்காய். இதை நம்ம ரொம்ப நாள் காய வைக்க வேண்டாம். நல்ல விளைஞ்சி உடச்ச தேங்காவை 5 நாள் காய வச்சதுக்கு அப்புறமா இதை அதில் துண்டு துண்டாக நறுக்கி அது கூட சேர்த்து போட்டு காய வைக்கணும். ஒரு நாள் காஞ்ச பிறந்த தேங்காவை இப்படி கீறி எடுக்கும்போது நல்ல பீஸ் பீஸாக அழகாக வந்துடும். ஒரு நாள் காய வைக்காமலே நம்ம இப்படி கட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது நல்ல பாலமாக வராது. இது முத்தின தேங்காய். இது நம்ம 4 நாள் கழித்து அது கூட கட் பண்ணி போட போகிறோம். தேங்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணி 10 நாள் காய வச்ச தேங்காய் இது. நல்ல வெயில் அடிச்சுன்னா நமக்கு ஒரு 4 நாள் நல்லா காஞ்சா போதும். இது நான் மழையில் காய வச்சதுனால, மழை உள்ள சீசனில் வெயில் அடிக்கும்போது மட்டும் காய வச்சதுனால ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆயிட்டு. அதனால நல்லா வெயில் நேரம் பார்த்து நம்ம இப்படி காய வச்சு எடுத்துக்கிடணும். பெரும்பாலும் நல்ல வெயில் நேரங்களில் இப்படி காய வைக்க ரொம்ப நல்லது. மழை நேரங்கள்னா ஒரு 15 நாளைக்கு மேலே காய வைக்க வேண்டி தரும். நல்லா காஞ்சாதான் நமக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும். காயாமல் போய் அரைச்சோம்னா எண்ணெய் குறைவாக தான் கிடைக்கும். இதை அரைச்சி எடுக்கிற வீடியோ, அரைச்சி எவ்வளோ எண்ணெய் வருங்கிற வீடியோ அரைச்சி முடித்த பிறகு நான் அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 தேங்காய் கட் பண்ணி காய வச்சு போட்டிருக்கேன். எவ்வளோ எண்ணெய் வரும்னு பார்த்து சொல்லலாம்.